வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி. பிஇஓ, டெட்டு, எஸ்ஜிடி ட்ரை பண்ண டீச்சர்ஸ்க்கான சைக்காலஜி கிளாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, வளர்ச்சி பருவங்களுக்கான முக்கிய வளர்ச்சி சார் செயல்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன சார் இந்த டைட்டில் இருந்து சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தை பருவம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, நடக்கிறதுக்கு கற்றுக்கிறது, அப்புறம் பேசுகிறதுக்கு கற்றுக்கிறது, சாப்பாட்டை மென்று முழுங்குறதுக்கான கற்றுக்கிறது, அப்புறம் ஆண் பெண் பால் வேறுபாடு பற்றின உணர்வு, நல்லது கெட்டதுன்னு வேறுபாடுகளை உணரத் தொடங்கி மனசாட்சி உருவாகிறது எல்லாத்தையுமே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ரெண்டாவது பாருங்கள், பிள்ளை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பிள்ளை பருவம் அப்படிங்கிறது ஈஸியான விளையாட்டுக்கு தேவையான உடல் திறன்களை கற்றுக்கிறது, தன்னை பற்றின உண்மை நிலப்பாட்டை பற்றின கருத்தை தெரிஞ்சுக்கிறது, ஒரே வயசு இருக்கிறவங்களுடைய அந்த சேர்ந்து அதை பழகிறது, இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அதை படிக்கிறது, எழுதுறது, கணக்கு போடுறது, இந்த மாதிரியான செயல்களை செய்கிறதுக்கு தேவையான அடிப்படை திறன்களை கற்றுக்கிறது. சரிங்களா? ஸோ நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கிறது, பொருத்தமான பாலின நடத்தையோடு நடந்துக்கிறது, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல பொதுமை கருத்துக்கள் வந்து கற்றுக்கிறது அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே சொல்லலாம். சரி, குமரப்பருவம் அப்படிங்கிறது மூணாவதாக சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குமரம் வந்து தொடர்ச்சியான தன்னுடைய இந்த நிலையை பற்றி உணர்ந்துட்டு ஏற்றுக்கிறது, இருபால் தோழருடைய புது முறையான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறது, அப்புறம் பெற்றோர்கள் இன்னும் மற்ற முதியவர்கள் இவங்ககிட்ட இருந்து மனவெளிச்சி சுதந்திரம் அடைஞ்சு நடந்துக்கிறது, அதே மாதிரி பொருளாதார சுதந்திரம் அடைகிறது, ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறது, சமூகத்தில் திறமையாக இருக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய இந்த கருத்துக்களை உணர்றது, அப்புறம் திருமண குடும்ப வாழ்க்கைக்கு தயாராகிறது அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே சொல்லலாம். முதிர்பருவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதில் என்னென்ன நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் இல்லறம் நடத்துறது, குழந்தைகளை பெற்றுட்டு வளர்க்குறது, அதேமாதிரி ஒரு தொழிலில் ஈடுபடுறதுன்னு இது எல்லாத்தையுமே வரிசையாக சொல்லலாம். நடுவயது பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் குடும்பத்துடைய பொறுப்புகளையும் சரி, சமுதாயத்துடைய பொறுப்புகளையும் சரி ஏற்றுக்கிறது, வாழ்க்கையில் பொருளாதார நிலைத்தன்மையை வந்து அடையிறது, தன்னுடைய குமரப்பருவ குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டுறது, அப்புறம் வயசான பெற்றவங்களுக்கு பெற்றோர்களுக்கு ஏற்ற வகையில் அனுசரித்து போகிறது, இது எல்லாத்தையுமே வரிசையாக சொல்லலாம். அடுத்த பாருங்க, முதுமை பருவம். இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, திறன் கம்மியாகிறத பதட்டம் இல்லாமல் ஏற்றுக்கிறது, ஏன்னா வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் திறமை குறைய ஆரம்பிச்சிடுவீங்களா அது, அப்புறம் ஓய்வை பற்றின ஒரு நல்ல மனப்பான்மை அடைகிறது, குழந்தைகளுடைய அலட்சியத்தை தாங்கிக்கிறது, இது எல்லாத்தையும் சொல்லலாம். கல்வியும் வளர்ச்சிசார் செயல்களும் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து நம்ம இதில் படிக்க போகிறோம். கல்வியும் வளர்ச்சிசார் செயல்களும். இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கல்வியினுடைய நோக்கம் மாணவர்களை சிறப்பான என்ன சொல்கிறது பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அந்த திறன்களை வளர்த்தக்கூடிய அந்த வகையில் பயிற்சி கொடுக்குறது, ப்ராக்டிஸ் கொடுக்குறது தான், நல்ல சூழ்நிலைகளும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். சரி, இது தொடக்கநிலை, இடைநிலை கல்வி, இந்த ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, உயர்நிலை ஹை ஸ்கூலு, அப்புறம் உயர்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு, அப்புறம் உயர்கல்வி ஹையர் ஸ்கூலு அப்படிங்கிற வகையில் பல நிலைகளில் செயல்படுதுன்னு சொல்லலாம். ஒருத்தருடைய அந்த கற்றுக்கக்கூடிய அந்த திறமை அவனுடைய உடலும் சரி உள்ளம் வளர்ச்சியை ஒட்டி தான் அமையுது. அதனால் தேவையான வயசுக்கேற்ற உள வளர்ச்சி அடைஞ்சால் மட்டுமே சிறப்பான முறையில் ஒருவன் கல்வி கற்றுக்க முடியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாடக்கல்வி ஏற்பாட்டை செஞ்சியும் தகுந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறதும், சரியான ஒரு முறையில் ஊக்குவிக்கிறதும், அப்புறம் இளைய தலைமுறையினருக்கு வந்து கல்வியாளர்கள் தக்க வழி காட்டணும் அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வளர்ச்சிசார் செயல்களை தெரிஞ்சுக்கிறது மூலமாக கற்றல் கற்பித்தல் இருக்கிற சில சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதும், சரியான ஆளுமை, அப்புறம் சமூக வளர்ச்சி பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. சரி, சுகாதாரம், உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் உணர்றதுக்கும் வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் பார்ப்போம். அடுத்த பாருங்க, மனவெளிச்சியை பாதிக்கும் காரணிகள். என்னென்ன காரணிகள் வந்து மனவெளிச்சியை பாதிக்கும்னா, குடும்ப சூழ்நிலை. இதில் ரெண்டு சொல்கிறோம். ஒன்று உடன்பாட்டு மனவெளிச்சி, இன்னொன்று எதிர்மறை. உடன்பாட்டு மனவெளிச்சி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதமான நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வந்து என்ன சொல்கிறோம், உடன்பாட்டு மனவெளிச்சின்னு சொல்கிறோம். அது குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், பூசல்கள், இது எல்லாமே எதிர்மறை மனவெளிச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் தோற்றுவிச்சிடும். எதிர்மறை மனவெளிச்சிகள் தோற்றுவிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைய வந்து வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் சண்டை போட்டு இருந்தோம்னா அங்கே அந்த குழந்தைக்கு எதிர்மறை மனவெளிச்சி தான் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பள்ளி சூழ்நிலை, அதே மாதிரி ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியருடைய மனப்பான்மை, அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைகள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறது, அப்புறம் பள்ளி வளாகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வசதிகள், அப்புறம் வகுப்பறையில் கற்பிக்கக்கூடிய அந்த முறைகள், நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய அந்த கல்வி துணை செயல்கள், இதில் எல்லாத்தையும் மாணவருடைய மனவெளிச்சியை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவதாக உடல் வளர்ச்சியும் உடல் நலமும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா தொடர்ந்து உடல்நிலை குறைவு ஏற்படுச்சு, உடம்பு செல்லம் போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மனவெளிச்சியை பாதிப்புகளை ஏற்படுத்துது. உடலில் செயல்படக்கூடிய அந்த சுரப்பிகள் நல்லா வேலை செய்கிறது மனவெளிச்சி சமநிலைக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நுண்ணறிவு அப்படின்றது பார்த்தோம்னா, நுண்ணறிவுடைய ஒரு பண்பு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதனால் அந்த நுண்ணறிவு இருக்கிறவங்க மனவெளிச்சி கிடைச்சி தம் உணர்ச்சிகளை பொருத்தமான ஒரு முறையில் வெளிப்படுத்தி கற்றுக்குவாங்க. அது வந்து நுண்ணறிவு வந்து அதுக்கு சரியான சூழ்நிலை அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து சமூகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சமூகம் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, சமூக சக்திகள் கூட ஒருத்தருடைய மனவெழுச்சி வளர்ச்சியில் முக்கியமான பங்கு எடுத்துக்குது. ஒருத்தருடைய அண்டையாளர்கள் இருக்கனுடைய அந்த நடத்தைகள் கூட அவருடைய சுற்றுப்புறத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் மனவெழுச்சிகளை கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தொகுத்து சொல்லணும் அப்படின்னா, தனிநபர் காரணிகள் இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா, தனிநபர் காரணிகள்னு சொல்லக்கூடிய அந்த உடல் நலம், நுண்ணறிவு மாதிரியான அந்த சமூக காரணிகள் சொல்லக்கூடிய குடும்பம், பள்ளி அப்படின்னு இது எல்லாமே மாணவருடைய மனவெழுச்சி வளர்ச்சியில் பெரிய அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குழவி பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரைக்கும் மனவெழுச்சி வளர்ச்சி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறந்த சில வாரங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பொதுப்படையான அந்த பாகுபாடு இல்லாத உள்ள கிளர்ச்சியோ, அதாவது ஜென்ரல் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன குழந்தையுடைய மனவெழுச்சி வெளிப்படுத்துது. ஆனால் 3 அல்லது 4 மாதத்துக்குள்ளே இப்போ மனக்கிளர்ச்சி, சினம், அச்சம், அன்பு அப்படின்றது 3 அடிப்படை தான் 3 அடிப்படை மனவெழுச்சிகள். அந்த 3 அடிப்படை மனவெழுச்சிகள் வந்து குழந்தையுடைய அந்த தொடக்க வயதுகளில் குறிப்பிட்ட ஒரு சில தூண்டல்கள் இருந்து வருது அப்படின்னு சொல்கிறது. ரொம்பவே சத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சரிங்களா? அதிகமான சவுண்டு, ரொம்பவே சத்தம் அதிகமாக இருப்பதும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தன்னை தாங்குறத வந்து திடீர்னு நிறுத்திட்டாங்கனாலோ, அதாவது குழந்தை வந்து நல்லா தாங்குவாங்க அப்படி நல்லா கொஞ்சிட்டே இருப்பாங்க. சட்டமாக நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதேமாரி அதோட சுதந்திரமான அந்த உடல் இயக்கத்தில் யாராவது அது பாட்டு விளையாடிட்டு இருக்கோம், அதை போய் யாராவது குறுக்கிட்டு அதை கட்டுப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தைகளுக்கு கோவம் வந்துடும். அது பாட்டு கை காலை உதச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கைகளை பிடிச்சிட்டுன்னு ஒரு சடனாக அதுக்கு கோவம் ஆரம்பிச்சு. ஸோ தன்னுடைய உடல் வேட்கைகள் நிறைவேறிச்சினாலோ, தன்னை மற்றவங்க மெதுவாக அன்போடு தடவறனாலேயோ அந்த அன்புணர்ச்சி வரும். ஆனால் சின்ன குழந்தை வளர்ச்சி அடைய இந்த அடிப்படை மனவெழுச்சிகள் பல தூண்டல்களால் தொடங்கப்படுதுன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்க நிலையுறுத்தலால் வருது அப்படின்னு சொல்கிறோம். சரி, பொதுப்படையான சில உள்ள கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதில் 2 வகை இருக்குது. ஒன்று மகிழ்ச்சி, டிலைட்னு சொல்லக்கூடியது. அப்புறம் இந்த மகிழ்ச்சியிலேருந்து வரக்கூடிய அந்த உற்சாகம், எலேஷன் சொல்கிறது. பரிவு, அஃபெக்ஷன், பரிவு அப்படிங்கிறது. இதில் 2 வகை இருக்குது. என்னென்னா, பிற குழந்தையுடன் பரிவு, முதியோருடன் பணிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சேரும் பொழுது களிப்பு, ஜாய் அப்படின்ற விஷயம் அதில் வர ஆரம்பிச்சிடும். ஜாய். சரி, அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இன்மை அப்படின்ற ஒரு விஷயம், டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து வரக்கூடியது சினம். மகிழ்ச்சியின்மைக்கு என்னென்ன காரணம்னா நம்ம அதை சொல்லுவோம், சினம், ஆங்கர், அருவருப்பு, டிஸ்கஸ்ட்னு சொல்கிறது. அப்புறம் அச்சம், ஃபியர். அப்புறம் இதில் பொறாமை, ஜியாலசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வர ஆரம்பிச்சு. சரி, பிள்ளை பருவத்தில் அதோடைய மனவெழுச்சியை தூண்டக்கூடிய அனுபவங்களுடைய எண்ணிக்கை பெருகுது. மேலும் இந்த அடிப்படை மனவெழுச்சிகளால் எழக்கூடிய சில பற்றுகளும் மனப்பான்மைகளும் பார்த்திங்கன்னா இந்த பருவத்துடைய கடைசியில் வர்றதை பார்க்கலாம். மனவெழுச்சியோட கடைசி இலக்காக சொல்கிறது எதுனா, மனவெழுச்சி முதிர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முதிர்ச்சி அடைதல் அப்படிங்கிறது அங்கே கடைசியாக சொல்லப்படுது. முதிர்ச்சி பெறுதல், கற்றல் அப்படின்னு அந்த 2க்கும் மனவெழுச்சி வளர்ச்சியில் பங்கு இருக்குது. அதாவது மனவெழுச்சி வெளிப்படுகிற அந்த முறையில் பின்பற்றலுக்கு, இமிட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான பங்கு இருக்குது. மார்கரெட் மீட் அப்படிங்கிற என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொன்ன மாதிரி தான் என்னன்னா, மனவெழுச்சி வெளிப்பாடு சமுதாயத்துக்கு சமுதாயம் வேறுபடுது. ஒரே சமுதாயத்திலையும் குடும்பத்துக்கு குடும்பம் கொஞ்சமாவது வேறுபடுது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, இந்த குழந்தைகள் தங்களுடைய இந்த பெற்றோர்களும் மற்ற முதியவர்கள்ட்டையும் நடத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழவி பருவத்தினுடைய ஒரே சமுதாயம், குடும்பத்துக்கு குடும்பம். குழவி பருவம் அப்படின்னு சொல்கிற இந்த குழவி பருவத்தினுடைய இந்த இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா மனவெழுச்சிகள் வெளிப்பட்ட அந்த முறைகள்லையும் மாறுதல்கள் வருது. சின்ன குழந்தைகள் தன்னுடைய கோபத்தை அழுவுறது மூலமாக வெளிப்படுத்துது. கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே பிடிச்சி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது யார் மேலேயாவது கோபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துது. ஸோ அதுக்கப்புறம் தன்னுடைய கோபத்தை திட்டுறது மூலமாக வெளிக்காட்டுது. அப்புறம் இந்த மாதிரியான மாறுதல்கள் மற்ற மனவெழுச்சிகளுடைய வளர்ச்சியிலும் பார்க்கலாம், சரிங்களா? குழவி பருவத்திலையும் முன்பிள்ளை பருவத்திலையும் பார்த்திங்கன்னா மனவெழுச்சிகளில் என்ன சொல்கிறது, ஒரு இருமுக போக்கு நிலை வருது அப்படின்னு ஃப்ராய்ட் அப்படிங்கிறது சொல்கிறார். இருமுக போக்கு நிலை, ஃப்ராய்ட் இந்த விஷயத்தை மேலே வச்சுக்கோங்க. ஆணாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தன்னுடைய தாய் மேலே அன்பு உண்டாகுது, தன் தந்தை மேலே அன்பு, அதே சமயத்தில் வெறுப்பும் பொறாமையும் வருது அப்படின்னு சொல்கிறார் இவர். இதே மாதிரி தான் பெண் குழந்தைகளுக்கு வந்து தன் தாய்கிட்ட இந்த 2 எதிர்ப்பட்ட மனவெழுச்சிகளும் ஒரே சமயத்தில் வருது. இந்த மாதிரியான மனவெழுச்சி சிக்கல்கள் வந்து குழந்தையுடைய அந்த வளர்ச்சியும் பிற்காலத்தில் அது பெறக்கூடிய அந்த ஆளுமையுடைய இயல்பையும் பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய பகுப்பாளர்கள் நினைக்கிறாங்க, சரிங்களா? தொடக்கப்பள்ளி குழந்தைகள், அதாவது 6 to 9 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தொடக்கப்பள்ளி குழந்தைகள், தொடக்க கல்வி என்ன சொல்கிறது, அந்த பள்ளி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க உணர்ச்சிகளை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற திறமை இருக்கிறவங்களா இருந்தாலும் மற்ற குழந்தைகளோட அந்த உணர்ச்சிகளை புண்படுத்துகிற முறையில் பல நேரம் நடந்துக்கிறாங்க. மற்றவங்க குறை சொல்கிறத பற்றி இந்த வயசில் இருக்கிறவங்க அதிகம் கவலைப்படுவாங்க, இல்லைங்களா? பாராட்டுகளையும் சரி, மற்றவங்க தம்மை ஏற்றுக்கிறதையும், அதாவது ரெகக்னேஷன் சொல்லக்கூடிய இவங்க வந்து பெருசாக விரும்புவாங்க. 9 வயசுக்கு அப்புறம், 9 வயதுக்கு மேல் பார்த்திங்கன்னா சமூக முதியவருடைய கட்டுப்பாட்டு விதிகளுக்கும் அதே மாதிரி தங்களுடைய நண்பர்கள் குழுக்களுடைய அந்த நடத்தை முறைகளுக்கும் இடையில் எழக்கூடிய முரண்பாடு
பல மனவெளிச்சி பிரச்சனைகளை தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குமரப்பருவ தொடக்க ஆண்டுகளை பார்த்திங்கன்னா இந்த பருவத்தினர் பல நேரம் காலையில் இருக்கிறவங்க மாதிரியும் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு யாராலையும் நிச்சயமாக சொல்ல முடியாத ஒரு வகையில் தங்களுடைய அந்த கருத்துக்களை விடாப்படியாக பிடிச்சிட்டு நிற்கிறவங்களாகும். அப்படி பிடிச்சபடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மற்றவங்களுடைய நடத்தைகளோடையும் ஒன்றி போகிறதுக்கு மறுப்பவர்களாகவும் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களோட சேர்ந்து இணங்கிய ஒன்றா இருக்க மாட்டாங்க. பின் குமர பருவத்தில் பால் தொடர்புள்ள பிரச்சனைகள், அதாவது பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்கு எதிர்ப்பு மாதிரியானதுக்கு பல தீவிர மனவெளிச்சிகள் எழக்கூடும் அப்படின்னு சொல்லுங்க. குமரப்பருவம் கட்டாயம் மனவெளிச்சி சிக்கல்கள் நிறைஞ்ச பருவமாக இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத மனவியல் அறிஞர்கள் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாலும் இந்த பருவத்தில் எழக்கூடிய அந்த நிலைமைகள் குமரப்பருவத்தினர்கிட்ட குழப்பம், பதட்டம், எதிர்பட்ட அந்த மனவெளிச்சிகள், ஆப்போசிட் மனவெளிச்சிகள் எழுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தோற்றுவிச்சு மனநல கேட்டினை தோற்றுவிக்கக்கூடும் அப்படிங்கிறது இங்கேயே ஏற்றுக்கிறாங்க இந்த உளவியலாளர்கள். சரி, உடல் இயக்கங்களில் பார்த்திங்கன்னா தீவிர சமநிலை இல்லாத வளர்ச்சி. சரிங்களா? அதாவது உடல் இயக்கங்களில் தீவிர சமநிலை இல்லாத வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய இந்த சின்ன தடுமாற்றங்கள் பார்த்திங்கன்னா பாலுணர்ச்சி முதிர்ச்சி அடைகிறது, குடும்பத்துடைய இந்த கட்டுப்பாட்டுக்கும் சுதந்திர உணர்ச்சிக்கும் இடையில் எழக்கூடிய இந்த போராட்டம், சமூக நிலைமைகள் எழக்கூடிய இந்த மனமுறிவுகள், அப்புறம் திருமணம், வேலை அப்படின்னு இதனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய அந்த பயங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமூக அமைப்பில் இருக்கிறவங்க கூட இங்கே வச்சுக்கக்கூடிய அந்த அவநம்பிக்கை அப்படின்ட்டு பலதும் இந்த குமரப்பருவத்தினுடைய அந்த மனவெளிச்சி பிரச்சனைகளுக்கு காரணங்களை அமையுது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. சரி, இதுலேயே கல்வி நிலையங்களில் அந்த கவர்ச்சி இல்லாத பாட போதனை இப்போ ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு 2.5 மணி நேரம் படத்தை உட்காந்து எவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருக்கோம். அதில் பல கவர்ச்சிகள், ஒரு இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லிங் அதனால வருது. அதனால் 2.5 மணி நேரம் போகிறதே தெரியல. அதே 1 மணி நேரம் கிளாஸ் ரூமில் ஒரு 20 நிமிஷம் உட்காந்து கவனிக்கிறது அப்படின்னாலே பெரிய சிரமமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கல்வி நிலையங்களை வந்து கவர்ச்சி இல்லாத அந்த பாட போதனை, அதே மாதிரி தேர்வுகளுடைய அந்த நெருக்கடி பாதிப்பு, எதேச்சதிகாரத்துடன் நடத்தக்கூடிய அந்த ஒரு அப்படியே ஸ்ட்ரிக்டாக நடத்தக்கூடிய அந்த ஆசிரியருடைய நடத்தை, இந்த மாதிரியெல்லாம் இதோட சேர்த்து குமரப்பருவத்தை மன அழைப்பு அதிகமாக்குறதா செய்யுது. இதனால தான் இந்த பருவத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கான அந்த வழிகாட்டுதல் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்கிறாங்க. மாணவருடைய அந்த மனவெளிச்சிகளை வந்து பண்படுத்துதல், தற்கால கல்வியோடைய அந்த நோக்கங்களில் மாணவர்களுடைய மனவெளிச்சிகளை பயன்படுத்துறதும் ஒரு முக்கிய நோக்கமாக அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையோடைய வெற்றிக்கு மனவெளிச்சி முதிர்ச்சி ரொம்ப முக்கியமானு சொல்கிறாங்க. ஆனால் மிதமிஞ்சிய மனவெளிச்சிகளால் நம்ம பல தொல்லைகளுக்கு உள்ளாகிறோம் அப்படின்றத மறுக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா மனவெளிச்சி தீவிரமாகிறதுல இருந்து வரக்கூடிய அந்த அதிர்ச்சியும் மன போராட்டங்களும் ஒருத்தருடைய ஆளுமை வளர்ச்சிக்கு இடையூறு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே அசாதாரண நடத்தை, நெறிப்பிறழ்வு இதுக்கெல்லாம் காரணமாக அமையுது. இதுதான் தீவிரமானதும் அடிக்கடி எழக்கூடியதுமான சினம், கோபம் சொல்கிற இந்த சினம், அச்சம், இந்த மாதிரியான மனவெளிச்சிகள் உடல் உறுப்புடைய செயல்பாடுகளை குறுக்கிட்டு மனவெளிச்சி சிக்கல் வர்றதை பார்க்கலாம். மாணாக்கர்களுக்கு தம்முடைய அந்த மனவெளிச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் அதை பண்படுத்தவும் தகுந்த பயிற்சி கொடுக்கப்படணும். அதே மாதிரி பள்ளிகளில் பார்த்திங்கன்னா மாணாக்கர்கிட்ட இந்த சரியான முறையில் மனவெளிச்சி வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு சில முறைகள் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு வரிசை அந்த ப்ராக்டிஸ் பற்றி சொல்கிறாங்க. இதிலே பார்த்திங்கன்னா தீவிர மனவெளிச்சி அடக்குதல், அதாவது ரிப்ரெஷன் ஆஃப் அந்த வயலண்ட் எமோஷன் சொல்லக்கூடியது. மாணவர்கள் வகுப்பறையில் விரும்பத்தகாத அந்த மனவெளிச்சி மிகுந்த அந்த நடத்தைகளை வந்து வெளிப்படுத்துறத கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பள்ளியுடைய நடத்தை ஒழுங்குமுறை விதிகள் அப்படின்னு சொல்கிறது, ரூல்ஸ் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது தீவிரமாக அமல்படுத்துறது மூலமாக தான் பெரிய அளவுக்கு அதை தடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓய்வு நேர வளர்ச்சி செயல்களில் ஈடுபாடு கொள்ள செய்தல்னு சொல்லுவாங்க. அதாவது மாணவர்கள் பல பாடத்திட்ட துணை செயல்கள், அதாவது பாடங்கள் சம்மந்தமான அந்த துணை செயல்கள், அது மெயின் சப்ஜெக்டே படிக்கலாம், அதுக்கு ரிலேட்டடான சில வேலைகளை செய்கிறது. ஓய்வு நேர வேலைகளையும் துடிப்போடு ஈடுபட செய்கிறது மூலமாக அவங்கள எப்போவுமே சுறுசுறுப்போட வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடங்களை கற்பிக்க செயல் திட்ட முறைகளை பின்பற்றுறது, அதே மாதிரி மாணவர்கள்கிட்ட மனவெளிச்சி சமநிலையை ஏற்படுத்துகிற அந்த உத்திகளில் ஒன்றா சொல்லப்படுது. சக மாணவர்கள் கூட ஒன்றா சேர்ந்து செயல்படுறது மூலமாக மனவெளிச்சி முதிர்ச்சி அடைகிறது அப்படிங்கிற அந்த பயிற்சியை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மடைமாற்றம் அப்படின்னு ஒரு 3வது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. மடைமாற்றம் எப்படின்னா விரும்பத்தகாத மனவெளிச்சிகள் வர்றப்ப அதை சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகளில் செலுத்தக்கூடிய, அது என்ன சொல்கிறது, நீங்கள் வேற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனத்தை டைவெர்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அது எப்படின்னா மனவெளிச்சி மிகுந்து இருக்கிற பார்த்திங்கன்னா ஓவியம் வரைகிறது, அப்புறம் வர்ணம் பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சியில் ஈடுபடுறது மாதிரியான மாற்று வழிகளில் மனசை செலுத்துறதுக்கு பழகிக்கணும். இது வந்து ஒன்று இதாக சொல்கிறாங்க. 4வது பாருங்கள், மனக்குமுறல்களை ஆற்றுப்படுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா மாணவர்கள் தங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பு வந்து சேதம் விளைவிக்காத வெளிமுறைகளை அதாவது வெளிப்படுத்துறதுக்கான அந்த வடிகால்கள், ஒரு ஃபில்டர் மாதிரி வடிகால்களை ஏற்படுத்தி தரணும்னு சொல்கிறாங்க. உணர்ச்சி பிளம்போடு இருக்கக்கூடிய நபருடைய அந்த பேச்சுக்களை பரிவோடு கேட்டுட்டு ஆற்றுப்படுத்துதல் ரொம்பவே பயன் இருக்கிற வடிகளாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் பல
பள்ளிகளில் பல விழாக்கள் வந்து அதாவது சில பண்டிகைகள் விழாக்கள் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு அதில் மாணவர்களை பங்கெடுத்துக்க சொல்லி சுய வெளிப்பாடு ஏற்படுறதுக்கு வழிவகுக்கிறது மனவெளிச்சிகளை ஆற்றுப்படுறதுக்கான வழிமுறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, இதில் இருந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு சைக்காலஜி சம்மந்தமான கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ.